ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் வந்து லாஸ்ட் லெக்சரே வந்துட்டு சொல்லியிருப்பேன். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காஸ் லா? நம்ம காஸ் லா எதுக்காக படிக்கிறோம்? 5 மார்க் கொஸ்டின் வரப்போகுதுன்னு படிக்கிறோமா? எதுக்காக படிக்கிறோம்? எந்த டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாகிடும். புரியுதா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸி. புரியுதா? எஸ். இப்போ காஸ் லாவை தயவுசெய்து அதுக்கு ஏற்ற மாதிரி பாரு. ஸோ காஸ் லா என்ன சொல்லுது? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் இன்சைட். அந்த ஷேப்புக்குள்ளே இருக்கிற டோட்டல் சார்ஜ் எவ்வளோ பை எப்சிலான் நாட். இந்த ஃப்ளக்ஸுக்கு வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E dA. சரியா? இல்லைன்னா EA cos θன்னு போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இப்போ இங்கே தெரியுதா சார்ஜ் 1, சார்ஜ் 2, சார்ஜ் 3, கரெக்டா? இப்போ இதில் எந்த சார்ஜ்னால எனக்கு ஃப்ளக்ஸ் இருக்கும்? ஃப்ளக்ஸ் இஸ் டியூ டு Q1 and Q2. ஏன்னா இந்த ரெண்டு சார்ஜ் இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கு. அப்போ ஃப்ளக்ஸ் எதனால இருக்கும்? Q1 and Q2. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டியூ டு வாட்? எல்லா சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். புரியுதா? அப்போ உடனே ஒரு கேள்வி வரணும், என்ன? சப்போஸ் வெளியில் இருக்க சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுது, அப்போ கண்டிப்பாக அது ஃப்ளக்ஸும் கிரியேட் பண்ணும். கரெக்டாக இல்லையா? பட் ஏன் அதோட ஃப்ளக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம்? ஏன்னா உள்ளே ஃப்ளக்ஸ் எவ்வளோ அனுப்புதோ அதே ஃப்ளக்ஸ் வெளியே வந்துருமா? அப்போ நெட் ஃப்ளக்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? Q3னால ஃப்ளக்ஸில் எதுவுமே வராது. எனி டிஃபிகல்ட்டி? நோ. எல்லாருக்கும் புரியுதா? எஸ். சரி, இப்போ பாரு, கண்டிஷன் ஃபார் டிராயிங் அ காஷியன் சர்ஃபேஸ். காஷியன் சர்ஃபேஸ் நம்ம வரைவது எப்படி? சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்னா இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். ஏன்னா காஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட்டே என்ன சொல்லுது? டோட்டல் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ் இன் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்போ இந்த சார்ஜை நான் வந்து என்ன பண்ணணும்? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சார்ஜை சுற்றி நான் வரைகிற இந்த ஷேப் பார்த்தேன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கணும். என்ன ஷேப்பாக இருக்கணும்? ஏன்னா இந்த இல்லை, ஏன்னா அது வந்து சிமெட்ரிக்கல் ஷேப்பாக இருந்தால் மட்டும்தான், சரியா, அதுக்கு அபவுட்டாக நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும், டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ இதை சுற்றி நான் இப்படி போட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் இப்படி தான் என் ஷேப் இப்படி வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோ ஷேப்பை. சரியா? இந்த ஷேப்பை வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ இது பார்த்தனா எனக்கு என்ன கிடையாது? ஒரு சிமெட்ரிக்கல் ஷேப் கிடையாது. அப்போ நல்லா பாரு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இது சுற்றி சிமெட்ரிக்கல் ஷேப் எப்படி இருக்கும்? ஸ்பெரிக்கல் ஷேப், ஒரு சிமெட்ரிக்கல் ஷேப்பா? இதே இது பாசிட்டிவ் பாரு, இந்த சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, இதை சுற்றினா இப்படி சிமெட்ரிக்கலாக வரையறேன்னு வச்சுக்கோ, அப்போ இதை சுற்றி ஒரு சிமெட்ரிக்கல் ஷேப். இது அப்போ நல்லா பார்த்தோன்னா மேலே கீழே அந்த நல்லிஃபிகேஷன்லாம் நடக்கும். கரெக்டாக? அப்போ நெட்டாக எனக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிடைக்கும். புரியுதா? இது சுற்றி நம்ம எப்படி வரைய போகிறோம்? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரையணும். புரியுதா? இதுக்கு பார்த்தோன்னா உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பேரலாக போகுமா? அப்போ இதுக்கு நான் வரையறேன்னு சொன்னால் இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரைஞ்சுங்க. புரியுதா? நல்லா பாரு, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? இதுதான் ஒரு தின் ஷீட்டு. இந்த தின் ஷீட்டில் தான் எனக்கு சார்ஜஸ் இருக்குது. அப்போ இந்த சார்ஜை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சுக்கலாமா? எதுக்காக இப்படி வைக்கிறேன்னு பார்த்தோன்னா இதுக்குள்ளார. சரியா? சப்போஸ் நான் வச்சுட்டேன்னு சொன்னால் இது வைக்க முடியல என்னால். நல்லா பாரு, நான் கியூபாய்டு வச்சேன்னா, புரியுதா, கியூபாய்டு வச்சோன்னு சொன்னால் அகெயின் பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா இந்த கியூபாய்ட்லேருந்து ஒரு சார்ஜ் இருக்க டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுமா? புரியுதா? ஒரு சில சார்ஜ் பக்கத்தில் இருக்கும், ஒரு சில சார்ஜ் தூரமாக இருக்கும். கரெக்டாக? இது பார்த்தோன்னா இதை சுற்றி நல்லா பாரு, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுமா? அப்போ நீ ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்குறேன்னா உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தானே தெரிய போகுது. கரெக்டாக? இது பாப்பா சொன்ன மாதிரி கியூபாய்டு எடுத்துக்கலாம். பட் அகெயின் எனக்கு பார்த்தோன்னா அதில் வந்து அந்த ஆங்கிள் வந்து பிரச்சனையாக வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. பட் பெஸ்ட்டு என்னன்னா CBSE புக்கில் கொடுத்துருக்கேன், இதையே ஃபாலோ பண்ணிக்கோ. எது வரைய போகிற? ஒரு சிலிண்டர் இப்படி. ஓகேவா? எஸ். சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? Note that Gauss law is valid even for non-symmetrical shape. Non-symmetrical shape இருந்தாலும் Gauss law valid தான். பட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன் யூஸ்ஃபுல்லாக இல்லை? ஏன்னா நான் சிமெட்ரிக்கல் ஷேப் எடுத்தேன்னா அந்த டிஸ்டன்ஸும் மாறுது. கரெக்டாக இல்லையா?
ஏன்னா எனக்கு காஸில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் சார்ஜ் பை எப்சிலன் நாட்டா அங்கே என்ன இருக்கும் E இன்டூ டிஏ. அப்போ இந்த அன்சிமெட்ரிக்கல் ஷேப்னு சொன்னால் இதோட ஏரியா உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அகைன் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டாக என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? இப்போ காஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளிகேபிள், ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா எனக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்? நல்லா பாரு, இந்த இடத்துல பார்ப்போம். மேபி எங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோமா, இப்படி எடுத்துக்கும். சரியா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், ஆனால் இதோட ஏரியா வெக்டர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. அப்போ அங்கே ஆங்கிள் சேஞ்ச் ஆகுமா? என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? அப்போ அந்த இடத்துல ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது. அப்போ இது பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்போ நல்லா பாருங்க, ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரியா? Q by epsilon naught போட்டுக்கலாம். பட் அதில் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ நல்லா பார்த்தோன்னா ஒரு சில ஃபிக்ஸ்ட் ஆங்கிள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு sin 0 வேல்யூ தெரியும், cos 0 வேல்யூ தெரியும், sin 90 cos 90, sin 180 cos 180 எழுதிடலாம். cos 0 எவ்வளோ? cos 90 எவ்வளோ? cos 180 எவ்வளோ? எனி டிஃபிகல்ட்டி? முடிஞ்சிச்சு. இப்போ பாரு, என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது. என்கிட்ட என்ன இருக்குது? இந்த சார்ஜ் பார்த்தோன்னா ஒரு லீனியர் ஒயர் மேலே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. புரியுதா? அப்போ இதுக்கு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவேன்? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. கரெக்டாக? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, டோட்டல் சார்ஜ் பை லென்த். அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? லாம்டா டிஎல். அப்போ இன்டகிரேஷன் பண்ணோம், டிஎல் போட்டேன்னா. நல்லா பாரு, அதே வந்து சார்ஜ் வந்து ஒரு ஒயருக்கு பதிலான ஒரு ஷீட்டில் போட்டேன்னு வச்சுக்கோ, இப்படி இருக்குமா? அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு கியூ பர் ஏரியா. அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன ஆயிடுச்சு? சிக்மா இன்டூ ஏரியா. புரியுதா? அந்த ஏரியா வந்து இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எனி டிஃபிகல்ட்டி? இது ஒரு 3D ஷேப். சரியா? அப்போ வால்யூம் ஃபுல்லாக சார்ஜ் இருக்க போகுது. அப்போ Q என்ன ஆயிடுச்சு? எழுதிக்கோ, இதெல்லாம் எழுதிக்கோ. அப்புறமேல் கேட்காதையான்ட்டு எப்படி இந்த இடத்துல வந்துச்சுன்ட்டு எழுது. நோட்டை தவிர 10 நிமிஷம் கேப் கிடைச்சா கடைக்கு போயிட்டு வர தெரியுது. நோட்டு 5 நிமிஷத்துல திறக்க முடியல. கதையே எழுதுவீங்க. அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணாமே இரு. அடிக்கிற அடியில் வீட்டு வரைக்கும் சத்தம் கேட்கும். நத்திங் ஹேப்னிங். இருக்கட்டும், என்னைக்கு பொழைச்சிப்போம். இன்னும் பாஸ் பண்ணல. 11 தானே இருக்கு. வெப்சைட்டில் கூட அவள் பேர் 12th வரல. பேரே வரல. இன்னைக்கு ட்ரை பண்ணோம். ஓகேவா? நீ கேர்ள் கணக்குலேயே சேர்க்கறது இல்லை. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? யூஸிங் காஸ் லா. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூஸிங் காஸ் லா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோன்னா இது வந்து மெயின் மெத்தட். ஓகேவா? ஸோ சப்போஸ் என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இதனால் இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுப்போம். அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த சார்ஜ் வந்து இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணணுமா? கரெக்டாக? இந்த சார்ஜ் இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணும். இதுக்கு உட்காந்து நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஏன்னா நல்லா பாரு, இங்கேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்காது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு ஆன்சரை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். ஓகேவா? அதை பார்த்தா நமக்கு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா டேர்ம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமில் கொண்டு போய் முடியும். அப்போ அது வந்து ஒரு மெத்தடு டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் அ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அது ஒரு லாங் மெத்தட். நான் இந்த வருஷம் அது நடத்தவே இல்லை உனக்கு. ஏன்னா எப்படியும் நீ அதை பண்ண போகிறது இல்லை. அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நடத்தினது ஒரே கிளி தெரிஞ்சு. அந்த குவாலம் மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ் நீ பண்ண ஆப்ரேஷன்லேயே தெரிஞ்சு. R2 → R2+1 சொல்லி எல்லாத்துலேயும் ஒன்று. அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? சரியா? ஸோ அதனால் வந்து இது நடத்தலை. ஏன்னா உங்கள் புக்கில் கிடையாது. ஓகேவா? புக்கிலே இல்லாத ஒரு விஷயம். ஒன்ட்ட போர்டில் அது கண்டிப்பாக கேட்க போகிறது கிடையாது. நீட் எக்ஸாமில் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் அதை நடத்தி உனக்கு தேவையில்லாமல் மண்டை வேக வைக்கல.
இப்போ